சேலம் ஓமலூர் பகுதியை சார்ந்த தம்பி எஸ்.எம். பாபு அவர்களின் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை முன்னின்று ஒருங்கிணைத்துள்ள தம்பி வன்னி அரசு அவர்களை, இந்த ஒருங்கிணைப்பை முன்முயற்சி எடுத்து வெற்றிகரமாக முடித்திருக்கிற இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் சேலம் சாமுராய் குரு அவர்களை, மாவட்ட துணை அமைப்பாளர் அம்பேத்கர் அவர்களை, அரங்கனூர் முகாம் செயலாளர் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை மற்றும் ஓமலூர் எஸ்.எம். பாபு அவர்களை, அவரோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாய் தங்களை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிற அரங்கனூர் ராம்குமார் அவர்களை, கோபாலகிருஷ்ணன் அவர்களை, மதியழகன் அவர்களை, அம்மாசி அவர்களை, அன்புமணி அவர்களை, ஆனந்த் அவர்களை, செல்வி பாபு, ஜெய்சங்கர், குமார், மாரியப்பன், செந்தில், ராம்குமார், மாரிமுத்து, கார்த்திகேயன், மோகன், ரமேஷ் ஆகிய முன்னணி தோழர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மருதுமாண்டியர், கண்ணன், ருதிரமுத்து, பிரகாஷ், கந்தசாமி, ஜீவா, பிரகாஷ் மா ஆகிய தோழர்கள் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் கரூர் தமிழ்ச்செல்வன் அவர்களை, முதன்மை செயலாளர் கே.சி. பாவரசு அவர்களை, வி.கோ. ஆதவன் அவர்களை, இயக்கத்தின் முன்னோடிகளை, விடுதலை சிறுத்தையாளர்களுக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற அண்ணா நகரை சார்ந்த கிளாடியா அவர்களை, அவரை இன்றைக்கு கட்சியிலே கொண்டு வந்து இணைந்திருக்கிற நமது கட்சியின் பொறுப்பாளர் சீஜா அவர்களை மற்றும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவது என்று முடிவெடுத்திருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் வேறு பல நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேருவதற்கு இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்திருக்கிறது. அதற்காக பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். ஏற்கனவே வேறொரு தேதியில் நாம் இதை நடத்துவதாக அறிவித்து மழை காரணத்தால் தள்ளி போய்விட்டது. அதன் பின்னர் நாடாளுமன்றம் தொடங்கிவிட்ட சூழலில் நாம் டெல்லிக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி, இன்றைக்கு கூட நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தவிர்க்க முடியாத நிலையிலே நான் நேற்று இரவு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். ஆகவே இன்றைக்கு இந்த இணைப்பு விழாவை நாம் வைத்துக் கொண்டோம். எஸ்.எம். பாபு அவர்கள் அண்மையிலே என்னை சந்தித்த போது கட்சியிலே நாம் இணைய வேண்டும், இணைப்பு விழா நடத்துவதற்கு தேவை வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார். இதற்கென்று தனியே நாம் ஓமலூருக்கு அல்லது சேலத்திற்கு வர இயலாத சூழல். ஆகவே நீங்கள் சென்னைக்கு வருவதாக இருந்தால் நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே அம்பேத்கர் திடலிலேயே நடத்திக் கொள்ளலாம் என்று நான் கருத்து தெரிவித்தேன். பன்னியரசு அவர்களும் சாமுராய் குரு அவர்களும் சென்னைக்கே நாங்கள் இவர்களை அழைத்து வந்து விடுகிறோம் என்று அன்றைக்கு ரயில் நிலையத்திலே நாங்கள் ரயிலுக்காக காத்துள்ள போது பேசி உறுதி செய்து கொண்டோம்.
ஆகவே இன்றைக்கு சேலத்திலிருந்து இங்கே வந்து சேருவது என்பது இலகுவான பணி அல்ல. சேலத்திலே நடத்துவதாக இருந்தால் இன்னும் ஏராளமானவரை பாபு அவர்கள் கட்சியிலே இணைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக முக்கியமான தோழர்கள், பல்வேறு கட்சிகளில் பணியாற்றிய தோழர்கள் என்று முக்கியமான முன்னணி தோழர்கள் பலரை அழைத்திருந்ததோடு தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும், மனைவி, பிள்ளைகள், மாமியார் என்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கட்சியிலே கொண்டு வந்து இன்றைக்கு அவர் இணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. பாபு அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவரோடு இன்றைக்கு தமிழக கட்சியில் இருந்து இயக்கத்தில் இணைத்துக் கொண்டவர்கள் அனைவரையும் நான் வரவேற்று பாராட்டுகிறேன். வருகிற டிசம்பர் 29ஆம் தேதி ஜனநாயகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இருக்கிறது என்ற செய்தியை நாட்டுக்கு உணர்த்த, அந்த ஜனநாயகம் இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது என்பதையும் நாட்டுக்கு உணர்த்த, சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கென்று இன்றைக்கு இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் 26 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. 26 கட்சிகளுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கட்சி. தேசிய அளவிலான அரங்கில் ஒரு தேசிய அளவிலான தேர்தல் யுத்தத்தில் பங்கேற்கிற ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே அங்கம் வகிப்பது பெருமைக்குரியது. அத்தகைய இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களும், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தோழர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களும் அகில இந்திய அளவில் இந்த மாநாட்டிலே வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களும், திமுக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டில் பங்கேற்காதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு வந்தார்கள், இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்தார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். ஒரு உலக அளவில் புகழ்பெற்ற பழமொழி சொல்வார்கள், உலகின் எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி என்று சொல்வார்கள். அதை போல தமிழகத்தின் அனைத்து சாலைகளும் திருச்சியை நோக்கி என்று டிசம்பர் 29 அமைய வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இந்த மாநாடு குறித்த செய்திகள் பேசப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலிருந்தும் மாநாட்டுக்கு வண்டிகள் புறப்பட வேண்டும். ஆண்கள், பெண்கள் என்று அனைத்து தரப்பாலும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, உலகுக்கு நாம் ஒரு செய்தியை சொல்லுகிறோம். என்ன என்றால், இந்த யுத்தத்தில், கருத்தியல் போரில் வெல்லும் ஜனநாயகம் என்கிற செய்தியை சொல்லப் போகிறோம். அப்படி என்றால் வெல்லும் இந்தியா என்று பொருள். அப்படி என்றால் வெல்லும் அரசமைப்பு சட்டம் என்று பொருள். அப்படி என்றால் வெல்லும் அம்பேத்கரியம் என்று பொருள். அம்பேத்கரியம் வெல்லப் போகிறது என்பதை உறந்து சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு அமையும். எனவே பாபு தலைமையிலே இன்றைக்கு இணைந்திருக்கிற அத்தனை தோழர்களும் சென்னையில் இன்றைக்கு கட்சியில் இணைவதற்காக வந்ததை போல 29ஆம் தேதி நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 10 பேரையாவது மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வைத்து, வேற நேரம் பேச ஆசை, எல்லோரையும் பேச வைக்க ஆசை, நேரம் இல்லை. நான் வேறொரு பணி பொருட்டு வெளியே விரைந்து செல்ல வேண்டிய நெருக்கடியில்
பணியாற்றினாலும் இப்போது நீங்கள் ஒரு சராசரி அரசியல் கட்சியிலே உங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. புரட்சிகரமான சமூக மாற்றத்தை ஏற்படுத்த போராடி கொண்டிருக்கிற ஒரு விடுதலை இயக்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இனி உங்கள் பணி கடந்த காலத்தில் இருந்ததை விட பன்மடங்கு பெருக வேண்டும், பன்மடங்கு வேகத்துடன் இருக்க வேண்டும். அந்த வேகத்தோடு வீரியத்தோடு பணியாற்றக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாய் இன்றைக்கு உங்களை வரவேற்று வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாபு அவர்களுக்கும் அவரோடு கட்சியில் இணைந்த அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன்.